ஹலோ, எப்பவாவது உங்க வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? தினமும் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துடாதா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு நம்மள பல பேருக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கைய மாத்திர அந்த மேஜிக் சாவி வேற எங்கேயோ இருக்குன்னு நாம தேடிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல அந்த சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா அலச போறோம். வாய்ப்புக்காக காத்திருக்காத, அத நீயே உருவாக்கு. இந்த ஒரு வரி கேட்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்பவே பவர்ஃபுல். நாம எல்லாருமே ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி வாய்ப்புகள் வானத்திலிருந்து தானா நம்ம மடியில வந்து விழும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாதுங்க. நாம தான் நம்ம உழைப்பால அந்த வாய்ப்பை உருவாக்கணும். சும்மா உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளா இல்லாம, களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு வாய்ப்புகளின் சிற்பியா உங்களை மாத்திக்க இந்த விஷயம் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல் பகுதி, காத்திருப்பு என்ற மாயை. நாம ஏன் எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம்? இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல சான்ஸ் சீக்கிரமே வரும். யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லனா சரியான நேரம் வரும்போது பாத்துக்கலாம். இப்படிப்பட்ட எண்ணங்களோட ஒரு விதமான போலி நிம்மதியில நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எண்ணங்கள் வேணும்னா அப்போதைக்கு ஒரு சின்ன ஆறுதலை தரலாம். ஆனா நிஜத்துல இது உங்களை முன்னேற விடாம தடுக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை. உண்மையான வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க ஒருபோதும் காத்திருக்க மாட்டாங்க. வெளியில இருந்து யாராவது வந்து மேஜிக் பண்ணுவாங்க, இல்ல நேரம் சரியா வரட்டும்னு வெயிட் பண்றது எல்லாமே சுத்தமான மாய அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாமே தெரியும். அவங்க தலையெழுத்து அவங்களே தான் எழுதுவாங்க. இரண்டாவது பகுதி, வெற்றியாளர்களின் ரகசியம். அப்படி என்னதான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷலான மைண்ட் செட். சரி, இந்த மாயையில இருந்து வெற்றியாளர்கள் எப்படி வெளியே வராங்க? ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணா அவங்க தயங்குறதே கிடையாது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. மத்தவங்க பார்க்க தவறன இல்லனா போக பயப்படுற இருட்டான இடங்கள்ல கூட தமக்கான ஒரு புது பாதையை அவங்க ரொம்ப தைரியமா உருவாக்குவாங்க. வாய்ப்பு தானா வரும்னு உட்கார்ந்துருக்காம தேடி போய் கண்டுபிடிப்பாங்க. எல்லாரும் சேஃபான பாதையில போக நினைக்கும் போது இவங்க மட்டும் ஏன் தடைகளை உடைச்சு புது எல்லைகளை தொடுறாங்க? அதுதான் அவங்களை எப்பவுமே தனித்து காட்டுது. இப்படி புது பாதையை உருவாக்கும் போது தோல்வி வந்தா என்ன பண்றது? அப்படியே விட்டுட்டு வந்துடலாமா? கிடையாது. தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி செய் அப்படிங்கறதான் அவங்களோட தாரக மந்திரமே. லக் அப்படிங்கிறது தானா வர்றதில்லைங்க. திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு தடைகளை உடைச்சி தோல்விகளை கடந்து நாமே கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு விஷயம். இத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு படிக்கட்டு தானே தவிர அது ஒருபோதும் முற்றுப்புள்ளி கிடையாது. மூன்றாவது பகுதி, புதிய பாதையை உருவாக்கு. நம்ம சிந்தனைகளை எப்படி பிராக்டிகலா செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது? நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு யதார்த்தமான கொஞ்சம் பயம் கலந்த கேள்வி இது, இல்லையா? பலரோட கனவுகளும் உழைப்பும் இந்த ஒரு கேள்விக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடும். அவ்வளவுதான், நமக்கு இனிமே வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல நம்ம முடங்கி போயிடக்கூடாது. நான்காவது பகுதி, செயலில் இறங்கு. உங்களுக்கான அந்த பவர்ஃபுல்லான செயல் திட்டம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அப்செட் ஆகி வெயிட் பண்ணாம நீங்க உடனே செய்யக்கூடிய 3 தெளிவான வழிகள் இருக்கு. விஷயம், நீங்களே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ரொம்ப சின்னதா தொடங்கினா கூட அது உங்களை ஒரு முதலாளியா மாத்தும். இரண்டாவது, வேலைக்காக காத்திருக்கிற அந்த நேரத்தை சும்மா வேஸ்ட் பண்ணாம புதுசா ஏதாவது ஒரு ஸ்கில், அதாவது ஒரு திறமையில கத்துக்கலாம். உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறது இந்த போட்டி நிறைந்த உலகத்துல உங்களை ஒரு தவிர்க்க முடியாத ஆளா மாத்தும். மூன்றாவது விஷயம், இன்றைய டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன் மூலமா வருமானம் சம்பாதிக்கிற நிறைய புது வழிகளை நீங்களே உருவாக்கலாம். வழக்கமா போற வழிகள் அடைக்கப்படும் போது புதுசா மாடர்ன் கதவுகளை எப்படி திறக்கிறதுன்னு இந்த 3 விஷயங்களும் நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டுது. ஐந்தாவது பகுதி, உனது முன்னேற்றம். உண்மையான வெற்றி அப்படின்னா என்ன? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெற்றி அப்படிங்கிறது ஒருபோதும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதால கிடைக்கிறது கிடையாது. வாய்ப்பு வந்தா வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? மாறாக, நீங்க முயற்சி செஞ்சு உருவாக்குனா மட்டும்தான் அது சாத்தியம். உங்க இலக்கை நீங்க அடையணும்னா அது வேறு எதனாலையும் கிடையாது. உங்களுடைய நேரடியான தொடர்ச்சியான முயற்சியோட விளைவால மட்டும்தான் நடக்கும். நீங்களே களத்துல இறங்கி கஷ்டப்பட்டு உங்க சொந்த உழைப்பால செதுக்கிறது மட்டும்தான் என்னைக்குமே ஒரு நிலையான வெற்றியை கொடுக்கும். இந்த மொத்த விஷயத்தையும் இதை விட சிறப்பா சுருக்கமா சொல்லவே முடியாதுங்க. காத்திருக்கிறவன் வாழ்க்கை மெதுவா போகும், உருவாக்குறவன் வாழ்க்கை முன்னேறும். வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறவங்க என்னைக்குமே அதே இடத்துல தான் நிப்பாங்க. ஆனா தமக்கான வாய்ப்புகளை உருவாக்குறவங்க வாழ்க்கையில ரொம்ப வேகமா சீறி பாய்ந்து வெற்றி பெறுவாங்க. வாய்ப்புகளை எப்படி நம்ம கைகளாலேயே உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்த்தோம். இப்போ உங்களுக்கான என்னோட கடைசி கேள்வி இதுதான்.
இன்னைக்கு நீங்க எந்த வாழ்க்கை தேர்ந்தெடுக்க போறீங்க? மெதுவா நகர்ற ஒரு சாதாரண வாழ்க்கையா, இல்ல நீங்களே உருவாக்கி முன்னேற ஒரு பவர்ஃபுல்லான வாழ்க்கையா? நீங்களே முடிவெடுங்க.